வணக்கம் பிள்ளைகள். கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்தாங்க, போன வீடியோவில் என்ன பார்த்தாங்க, மென்டல் ரெண்டாவது பரிசோதனை, அதாவது சார்பற்ற தனிப்படுத்துகை அல்லது இயல்பு கலப்பு பரிசோதனை பார்த்தாங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரிசோதனைக்கான முடிவு, அதாவது பரிசோதனை முடிவுகளுக்கான விளக்கம் என்ன மாதிரி மென்னில் கொடுக்குற விஷயம் பார்க்க போறோம். சரியா? நீங்க போட்டுக்கொள்ளுங்க, பரிசோதனை முடிவுகளுக்கான விளக்கம், பரிசோதனை முடிவுகளுக்கான விளக்கம்னு சொல்லி ஹெடிங்க போடுங்க. சரியா? போட்டுட்டு நான் சொல்ற விஷயங்களை கவனிங்க. முதல்ல ஹெடிங்க போடுங்க, போட்டுட்டு நான் சொல்ற விஷயங்களை கவனிங்க. சரியா? ரைட். என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது மென்டல் ரெண்டாவது பரிசோதனை, அந்த பரிசோதனை லைட்டா இருக்கா சொல்லிக்கொண்டு விஷயத்துக்குள்ள போவோம். சரியா? அந்த பரிசோதனை என்ன? தூய வழி விருத்தியான, அதாவது தூய வழி விருத்தியான வட்டமான மஞ்சள், என்ன தூய வழி விருத்தியான வட்டமான மஞ்சள், அத மாதிரி தூய வழி விருத்தியான திரங்கிய பச்சை, தூயவள விருத்தியான வட்டமான மஞ்சள் வித்த கொண்ட பட்டாணி தாவரத்தையும், தூயவள விருத்தியான திரங்கிய பச்சை வித்தை கொண்ட பட்டாணி தாவரத்தை. சரியா? இந்த ரெண்டு தாவரத்தை என்ன மாதிரி எடுக்கிறது, அதாவது தொடர்ச்சியா தன்மார்க்க சேர்க்கை அடையப்பட்டு கொண்டு வரைக்கும் பட்டாணி தாவரத்தை, ஒரு மஞ்சள் வட்டாணி தாவரத்தை தொடர்ச்சியா தன்மார்க்க சேர்க்கை அடையப்பட்டு கொண்டு வரைக்க நீண்ட தரம் நிறைய தரம் செஞ்சு வரைக்க ஒரு படத்துக்கு பிறகு வட்டமான மஞ்சள் வந்துடும், தூயவள் விருத்தியான வட்டமான மஞ்சள் வந்துடும். இது ஏற்கனவே காய்ச்ச விஷயங்கள், ஏன்னா முதலாவது 2 வீடியோல இருக்குது, போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம்லாம் இருக்கும். அதாவது 4வது 5வது வீடியோல இருக்குது, ஏன்னா தூயவள் விருத்தியான என்னன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா படாது. அடுத்தது என்ன? திரங்கிய பச்சை. சரியா? இந்த 2 தாவரத்தையும் எடுக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போற, முதலாவது அயன்மானத்தை சேர்க்கை, அயன்மானத்தை சேர்க்கை செய்ய விட என்ன வருது, வந்த சந்ததி, அதாவது வந்த F1 சந்ததி. ஏன்னா நாங்க F1 குடிக்கிறோம், முதலாவது மக்கள் சந்ததியை F1 குடிக்கிறாங்க. அந்த F1 சந்ததி என்ன வந்தது, எல்லாம் வட்ட மஞ்சள், எல்லாமே வட்ட மஞ்சளை கொண்டு, அதாவது வட்டமான மஞ்சள் வித்த கொண்டு தாவரமா வந்தது 100%. சரியா? அடுத்த விஷயம், 2வது விஷயம் என்ன செஞ்சவர், பிராக்டிகல்ல 2வது விஷயம் என்ன செஞ்சவர், இந்த வட்ட மஞ்சள், அதாவது வட்ட மஞ்சள் F1 சந்ததிய தன்மார்க்க சேர்க்கை அடைய விட்டவர், தன்மார்க்க சேர்க்கை அடைய விட என்ன வந்தது, 4 விதமான அமைப்பு வந்தது. என்ன வந்தது, ஒன்று வட்ட மஞ்சள் வந்தது, அடுத்தது வட்ட பச்சை வந்தது, அடுத்து என்ன வந்தது, திரங்கிய மஞ்சள் வந்தது, அடுத்து என்ன வந்தது, திரங்கிய பச்சை, அதாவது வட்டமான மஞ்சள் வித்த கொண்ட தாவரமும் வட்டமான பச்சை வித்த கொண்ட தாவரம், திரங்கிய மஞ்சளை கொண்ட தாவரம், திரங்கிய பச்சை வித்த கொண்ட தாவரம். இந்த தாவரம் கொண்ட அமைப்பு என்ன மாதிரி இருந்தது, 9க்கு 3க்கு 3, அதாவது 9 தாவரம் இந்த அமைப்பிலையும், 3 தாவரம் இந்த அமைப்பிலையும், 3 தாவரம் இதிலையும், 1 தாவரம் இதிலையும் வந்தது. ஏன்னா அது என்ன விஷயம் சொன்னாங்க, என்ன பெற்றோரை போற இல்லாமல் 2 புதிய வடிவம் வந்தது, 2 புதிய வடிவம் வந்ததுன்னு சொன்னாங்க. ரைட். இந்த விஷயம் முதல் வீடியோல பார்த்து அதில் தெளிவான விளக்கமா இருக்குது. சரியா? ரைட். இதுல விளக்காத பார்த்து கொள்ளுங்க. ரைட். இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னால், இதுக்கு விளக்கம் சொல்ல போறேன். இந்த அமைப்பு என்ன மாதிரி வந்ததுன்னு விளக்கம் சொல்ல போறேன். இந்த அமைப்பு என்ன மாதிரி வந்ததுன்னு சொல்லி விளக்கம் சொல்ல போறேன். சரியா? ரைட். விஷயத்துக்குள்ள போகும் பாருங்க. F1 சந்ததியில எல்லாமே என்ன வருதாங்கடா, வட்டமான மஞ்சள் தாவரமா இருக்காம். F1 சந்ததியில வந்த தாவரம் எல்லாம் வட்டமான மஞ்சள் தாவரமா இருக்காம். அப்ப முதலாவது சொல்ற வந்த எல்லாமே, அதாவது 2 வேறுபட்ட வகையை, தூயவள் விருத்தியான 2 வேறுபட்ட வகையை நான் இனக்கலப்பு செய்ய வந்தது எல்லாமே வட்டமான மஞ்சளா இருக்க காரணத்தால, அவர் சொல்ற இந்த திரங்கிய பச்சை என்ற இயல்புக்கு, அதாவது திரங்கி என்று சொன்னால் என்ன, இது என்ன வட்டமான வித்து, இது வட்டமான வித்து. திரங்கி என்று சொன்னால் ஒரு சேப் இல்லாத வித்து. சரியா? இதுல வட்டமானது மஞ்சளையும் எடுக்க, வட்டமானதுல மஞ்சள் கலரையும், மற்றது திரங்கிய வித்து பச்சை கலரையும், தூய வழி விருத்தியாகி 2 வித்தையும் எடுத்துதான் இந்த இனக்கலப்பு முதலாவது அறிஞர். இதெல்லாம் முதலே சொன்ன விஷயங்கள். சரியா? ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்ளும், அதுக்காக நான் திருப்பி கதைக்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளும். சரியா? ரைட். இதோட விளங்காடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் விளங்கிக் கொள்ளும். சரியா? ரைட். இப்ப என்ன நடக்க போகுது, அதாவது வட்டமான மஞ்சள் F1 சதவீதம் வந்தது எல்லாமே வட்டமான மஞ்சளா இருக்க காரணத்தால அவர் சொல்ற என்னன்னு சொன்னால், இந்த வட்ட மஞ்சள் என்ற இயல்பு, அதாவது வட்டமான மஞ்சள் இயல்பு திரங்கிய பச்சை என்ற இயல்புக்கு ஆட்சி என்று சொல்ற. இதுல 2 இயல்பு இருக்கு. ஒன்று என்ன, வித்தின் வடிவம், மற்றது என்ன, வித்தின் நிறம். வித்தின் வடிவத்துக்குள்ள என்ன வரப்போகுது, வட்டம் திரங்கியது என்ற 2 விஷயம் வரப்போகுது. அது மாதிரி வித்தின் நிறம் என்றதுக்குள்ள என்ன வரப்போகுது, மஞ்சள் பச்சை என்றது வரப்போகுது.
அப்ப அவர் சொல்றார் வட்டம் என்ற இயல்பு திரங்கிய இயல்புக்கு ஆட்சியானதான். ஏனென்று சொன்னால் ரெண்டையும் கலக்க இங்க வட்டம் என்ற வந்திருக்கு. அதே மாதிரி மஞ்சள் என்ற இயல்பு பச்சை என்ற இயல்புக்கு ஆட்சியானதான். ஏன்னு சொன்னால் ரெண்டு வேறுபட்டதை வினைக்கலப்பு செய்ய மஞ்சள் வெளிக்காட்டப்பட்டிருக்கு, பச்சை மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாங்க முதலே படிச்சிட்டோம், ஆட்சியான இயல்பு தான் வெளிக்காட்டப்படும், பின்னடைவான இயல்பு என்ன செய்யுமாடா மறைக்கப்படும், முதலே படிச்சிட்டோம். அப்ப இங்க வந்தது எல்லாம் வட்டமான மஞ்சளா இருக்க காரணத்தால இந்த வட்ட மஞ்சள் ஆட்சி என்று சொல்றேன். வட்ட மஞ்சள் ஆட்சியான இயல்பு சொல்றேன். சரியா? ரைட். இப்ப இயல்பு சொல்லியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எதிர்ருவ குறைக்கணும். எதிர்ருவ குறைக்கணும். இந்த இயல்புகளுக்கான எதிர்ருவ குறைக்கணும். சரியா? ரைட். முதலாவது விஷயம் குறைக்க போறேன். என்னன்னு வடிவம், அதாவது வித்தின் வடிவத்துக்கான எதிர்வு. சரியா? வித்தின் வடிவத்துக்கான எதிர்வு நான் பூர்ணமாக எழுதுறேன். சரியா? வித்தின் வடிவத்துக்கான எதிர்வை குறிக்க போறோம். வித்தின் வடிவத்துக்கு என்ன எதிர்வு இருக்கு? ரெண்டு எதிர்வு இருக்கு. ரெண்டு எதிர்வு இருக்கு. ஒன்று என்ன? வட்டம், மற்றது என்ன? திரங்கியது. அப்ப என்ன? ஒன்று வட்டம், மற்றது என்ன? திரங்கியது. சரியா? ரைட். இப்ப சொல்லியாச்சு, நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சா? வட்டம் என்பது ஆட்சி, திரங்கியது பின்னடைவு. ஏன்? இந்த முடிவை வச்சுக்கொண்டு, இதுல கிடைச்ச பிராக்டிகல் கிடைச்ச இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார் வட்டமான இயல்பு திரங்கிய இயல்புக்கு ஆட்சியானது கண்டுபிடிச்சிட்டார். ரைட். அப்ப நாங்க எதிர்வு வகை வைக்க இந்த வட்டத்துக்கு தான் என்ன குறிக்கணும்? கேபிட்டல் எழுத்து கொடுக்கணும். ஏன்னா வட்டத்துக்கு தான் கேபிட்டல் எழுத்து கொடுக்கணும். என்ன எழுத்து வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கேபிட்டல் எழுத்து வட்டத்துக்கு தான் கொடுக்கணும். நாங்க ஆர் என்று குறிப்போம். சரி, அப்ப கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸ்மால் ஆர் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன? வித்தின் நிறம். ஏன்னா ரெண்டாவது விஷயம் என்ன? வித்தின் நிறம். ரெண்டாவது விஷயம் என்ன? வித்தின் நிறம். சரியா? ரைட்டா? வித்தின் நிறம். இந்த வித்தின் நிறத்திலேயே பேர் ரெண்டு கலர் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்ன? மஞ்சள், மற்றது என்ன? பச்சை. எந்த ஒரு இயல்புக்கும் ரெண்டு வகையான எதிர்வு இருக்குன்னு சொல்லி மென்ற சொல்ற கதைக்குள்ளதான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நிறைய யோசிச்சு குழம்பாத பாடத்தை ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டு வா, வீடியோஸ் ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டு வா, நோட்ஸ் எழுது, கிளாஸ் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல முன்னுக்கு படிச்ச நோட்ஸ் ரீகால் பண்ணி போட்டு அடுத்த விஷயத்தை பேர். அப்பதான் பாடம் விளங்கும். எல்லா பாடமும் உனக்கு இலக்குவா இருக்கும், எல்லா வீடியோவா தந்துருக்கும். சரியா? அப்ப நீ என்ன செய்யலாம்? ஸ்லோவா பாடத்தை கொண்டு போகலாம், எக்ஸாம் படிக்கிறதும் சுகமா இருக்கும். சரியா? கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாம் இலகுவான முறையில கிடைக்குது. ஏன்னா சரியான முறையில பயன்படுத்துங்கன்னு சொன்னால் சரி. அடுத்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ பாக்குறா இதுக்கு முதல்ல அந்த கிளாஸ் நோட்ஸ் ஒர்க்கா தட்டி என்ன செய்யணும்? அவ்வளவு விஷயத்தை ரீகால் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் இல்லை. அடுத்த விஷயம் இலகுவா விளங்கி கொண்டு ஒன் டைம் விளங்காம சும்மா படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன? ஒன்று விளங்காது. சரியா? ரைட். இது என்ன இருக்கு? வித்து நிறத்துக்கு ஒன்று மஞ்சள் இருக்குது, அடுத்தது என்ன? பச்சை இருக்குது. ஒன்று மஞ்சள் இருக்குது, அடுத்த பச்சை இருக்கு. ரைட். மஞ்சள் தான் ஆட்சியானது. அப்ப மஞ்சளுக்கு தான் கேபிட்டல் எழுத்து கொடுப்போம். நாங்கள் வை என்று குறிப்போம். சரியா? மஞ்சள் ஜீரோ கொண்ட வழியால் நாங்கள் ஆட்சியான இதனையே போட்டு வை என்று குறிப்போம். சரியா? மெட்டலுக்கு சிம்மால் வை. சரியா? மெட்டலுக்கு சிம்மால் வை. கேபிட்டல் சிம்மால் வித்தியாசம் தெரிஞ்சா சரி. சரியா? ரைட். இப்ப அடுத்த என்ன விஷயம் சொல்லணும்? ரைட். மூணாவது விஷயம் ஒரு கையில் இருக்கட்டும்டா. நான் சொல்ற நோட்ஸ் ஒரு காலதி கொள்ளு. ஒரு விஷயம் இருக்கட்டும், நான் சொல்ற நோட்ஸ் ஒரு காலதி கொள்ளு. சரியா? F1 சந்ததியில் பெறப்பட்டவையாவும் வட்டமான மஞ்சள் வித்துக்களை கொண்டிருந்தமையால் கீழே கொண்டு வட்டமான வித்துக்கள் திரங்கிய வித்துக்களுக்கும் மஞ்சள் வித்துக்கள் பச்சை வித்துக்களுக்கும் ஆட்சியானது. மஞ்சள் வித்துக்கள் பச்சை வித்துக்களுக்கும் ஆட்சியானது. சரியா? முதலாவது பாயிண்ட்ஸ் கீழே எழுதிக்கொள்ள. அடுத்த பாயிண்ட்ஸ். எனவே மேற்படி இரண்டு இயல்புகளையும் உடைய எதிர்வுகளின் சோடிகளை பின்வருமாறு குறியீட்டினால் காட்டலாம். எனவே மேற்படி இரண்டு இயல்புகளையும் உடைய எதிர்வுகளின் சோடிகளின் குறியீட்டினை பின்வருமாறு காட்டலாம். சரியா? கீழே வித்தின் வடிவம் போட்டுட்டு வட்டம் என்ன மாதிரி கேபிட்டல் ஆர்ல குறிக்கணும். அதாவது
வட்ட வித்தின் வடிவத்தை நாங்கள் கேபிட்டல் ஆர் படிக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன? திரங்கியது ஸ்மால் ஆர் போட்டுக்கொள்ளு. வித்தின் வடிவம் மட்டும் போட்டு ஒரு சின்ன ஹெடிங்க போட்டு குட்டியா போடு, சும்மா போட்டு அது இருக்கிற வட்டம் கேபிட்டல் ஆர்லையும் திரங்கியது ஸ்மால் ஆர்லையும் போடு. பக்கத்துல இந்தியாவில் பக்கத்துல போடு. வித்தின் நிறம் மட்டும் போடு, சின்ன ஹெடிங் மட்டும் போட்டுட்டு இந்தியாவில் போட்டுக்கொள்ளு. மஞ்சள், அதாவது வித்தின் நிறம் ஹெடிங்க போட்டு அதுக்குள்ள மஞ்சள் கேபிட்டல் Y என்றும் பச்சை ஸ்மால் Y என்றும் போட்டுக்கொள்ளு. சரியா? ரைட். போட்டு அடுத்த விஷயத்தை கவனி. சரியா? அடுத்த விஷயத்தை கவனி. ரைட். இப்ப பாருடா, எதிரொருக்கு நாங்க வந்துட்டோம். இனி என்ன செய்யணும்? எதிரொருவால குறிச்சு போட்டு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த அடுத்த விஷயத்துக்கு இறங்க போறோம். ஏன்னா முதலாவது பிராக்டிகல் நம்ம முடிவு விளக்கத்துல பார்த்துருப்பேன். நான் முதலாவது பிராக்டிகல் முதலாவது பிராக்டிகல் படிக்க அதுக்கான முடிவுன்ற விளக்கம் வந்து நான் சொன்னேன். இதே மாதிரி சொன்னான், சொல்லேக வடிவா சொன்னான். அந்த வீடியோக்க பார்த்துட்டு சொன்னா இன்னும் வடிவா பழங்கும். சரியா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்ன? வட்டமான மஞ்சள். ரைட். இப்ப சொல்லுடா, வட்டமான மஞ்சள் வந்து ஆட்சியான இயல்பு. வட்டமான மஞ்சள் வந்து ஆட்சியான இயல்பு. அப்ப என்ன செய்யணும்? இதுக்குத்தான் என்ன? கேபிட்டல் எழுத்து. சரியா? அதோட இது என்ன? தூய வழி விருத்தியானது. அப்ப என்ன? ஓரின நுகமா இருக்கும். தூய வழி விருத்தியான காரணத்தால ஓரின நுகமா இருக்கும். அப்ப என்ன மாதிரி இருக்கும்? இவற்றை எப்படி வாய்ப்பு? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர். சரியா? கேபிட்டல் ஆர். அத மாதிரி மஞ்சளுக்கு என்ன மாதிரி இருக்கும்டா? மஞ்சள்டா ஒன்று கேபிட்டல் Y கேபிட்டல் Y ன்னு வந்தாலும் மஞ்சள் எல்லாம் வரும். கேபிட்டல் Y ஸ்மால் Y ன்னு வந்தால் மஞ்சள் எல்லாம் வரும். ஸ்மால் Y ன்னு வந்தால் என்ன வரும்டா? பச்சை வரும். இது உங்களுக்கு தெரியும். இந்த அமைப்புல வந்தால் தான் மஞ்சள் என்ற தோற்ற அமைப்பு கிடைக்கும். அத மாதிரி இந்த அமைப்புல வந்தால் மஞ்சள் என்ற தோற்ற அமைப்பு கிடைக்கும். இந்த அமைப்புல வந்தா என்ன கிடைக்கும்? பச்சை என்ற தோற்ற அமைப்பு தான் கிடைக்கும். ஏன்? இங்க மஞ்சளை குடிக்கிறதுக்கான ஆட்சியான இயல்பு இல்ல. இருந்தால் அவர் தான் வழிகாட்டப்படுவார். மஞ்சளுக்கான ஆட்சியான இயல்பு இருந்தால் அவர் தான் வழிகாட்டப்படுவார். இங்க இருக்கபடியால் மஞ்சள் வழிகாட்டப்படும், இங்க இருக்கபடியா மஞ்சள் வழிகாட்டப்படும். இங்க மஞ்சள் இல்ல, அதாவது பச்சை வழிகாட்டப்படுது. அத மாதிரி தான் இவ இருக்கு. வட்டத்துக்கு என்ன? கேபிட்டல் ஆர் வந்தால் வட்டம் என்றது வழிகாட்டப்படும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்தால் வட்டம் வழிகாட்டப்படும். ஸ்மால் ஆர் வந்தால் வட்டத்துக்கான ஆட்சியான எதிர்வு இல்லை. அப்ப கட்டாயம் இந்த பின்னடைவானதான் வழிகாட்டி ஆகணும். திரைஞ்சு வழிகாட்டப்படும். ரைட். இங்க வந்து என்ன சொல்லிருக்கா? தூய வழி விருத்தியானு சொன்னதால இவியல் வரையலாது. ஏன்னா தூய வழி விருத்தியானதால இவியல் வரையலாது. இவியல் ஏன் வரையலாது? இவியல் நிறம் வேறு. ஏன்னா இவர் என்ன? மஞ்சள் நிறம். இவர் என்ன? திரங்கியது. அப்ப இவியல் ரெண்டு பேரும் பெறமாட்டோம். முதலே வட்டியாச்சு. இது ரெண்டும் பெறாது. இதர முகமா இருக்கிறதால இவியல் ரெண்டு பேரும் பெறமாட்டோம். இதர முகமா இருக்கிறதால இவியல் பெறமாட்டோம். ஏன்? தூய வழி விருத்தியானது எல்லாம் ஓர்ண நுகமானது என்று முதலே சொல்லியாச்சு. ஏன்னா தூய வழி விருத்தியான இயல்புகள் சொல்பதம் படிக்க நான் உனக்கு சொன்னேன். என்ன? இவியல் வந்து என்ன? ஓர்ண நுகமானவை என்ற காரணத்தால, அதாவது இவியல் வந்து ஓர்ண நுகமானவை. அப்ப இவியல் தான் வரையினம். சரியா? அப்ப இதுதான் சரி. அப்ப என்ன? ரைட். விஷயத்துக்கவா? வட்டமானதுக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர். அத மாதிரி மஞ்சளுக்கு என்ன? கேபிட்டல் Y கேபிட்டல் Y. ரைட்டா? அடுத்த விஷயம் என்ன? திரங்கிய பச்சை. திரங்கிய பச்சை. அப்ப திரங்கிய பச்சைக்கு என்ன? கட்டாயம் என்ன? ஸ்மால் ஆர் தான் வரணும். கேபிட்டல் ஆர் வந்துட்டுன்னு சொன்னா அங்கால என்ன? திரங்கி என்ற சொற்பதம் இல்ல, வட்டம் வந்துடும். வட்டமான இயல்பு வந்துடும். அப்ப என்னங்க? ஸ்மால் ஆர். ரைட். பச்சைக்கு என்ன? ஸ்மால் Y. ரெண்டு ஸ்மால் Y இருந்தா தான் பச்சை வழிப்படுத்தப்படும். என்ன? ஒரு கேபிட்டல் Y வந்துட்டுன்னு சொன்னால் மஞ்சள் வழிப்படுத்தப்படும். சரி, ஓகே. ரைட். இப்போ என்ன நடக்க போகுது? அடுத்த விஷயம் என்ன? இந்த பிரபுரி அமைப்புல இருந்து புனரி வரப்போகுது. சரியா? இந்த பிரபுரி அமைப்புல இருந்து புனரி வரப்போகுது. என்ன மாதிரி புனரி வரலாம்? இவரில் இருந்து, அதாவது இந்த சோடியில இருந்து என்ன வரலாம்? ஒரு ஆள் தான் வரலாம். ஏன்னா நான் உனக்கு முதலாவது விளக்க படிப்பையே சொன்னேன். என்ன சொன்னான்? மனிதன 23 சோடியா இருக்க போகுது. நிறமூர்த்தம் 23 சோடியா இருக்க போது புனரியாக நடக்கும். அதாவது விந்தோ சூடு உற்பத்தி செய்யப்படுகிறது. விந்து அல்லது சூடு உற்பத்தி செய்யப்படுகிறது. என்ன நடக்கும்டா? 23 சோடியில, அதாவது 23 சோடியில 23 நிறமூர்த்தம் தான் போகும். 23 சோடியில 23 மட்டும்தான் போகும். ஏன்னா 23 மட்டும்தான் போகும். அதாவது இருமடியமா இருக்கிறது ஒரு மடியமா வரும். ஒரு கட்டமைப்புல இருமடியமா இருக்கிறது ஒரு மடியமா வரும். ஏன்னா 23 சோடியா இருக்கிறது 23 வரும். அதாவது ஒரு கேரக்டர்ல நடக்க என்ன மாதிரி நடக்கும்? கேரக்டர்ல நடக்க ஒரு சூழ்நிலை என்ன நடக்கும்டா? 23 நிறமூர்த்தம் இருக்கும். 23 தனியான நிறமூர்த்தம், சோடி இல்ல, தனியான நிறமூர்த்தம் ஒரு கட்டமைப்புல வந்துருக்கு. மத மாதிரி இங்கால விந்துல என்ன மாதிரி இருக்கு? விந்துல 23 தனியான நிறமூர்த்தம் வரும். ரெண்டும் வந்து என்ன இணைகிறதால தான் என்ன நடக்க போகுது? கேல்குலேட் நடக்க போகுது. கேல்குலேட் நடக்க இந்த 23
இந்த 23 சேரும். சேர்றதா என்ன வரப்போகுது? 23 சோடி வரப்போகுது. 23 சோடி வரப்போகுது. சரியா? ரைட். அப்ப என்ன இது என்ன கரெக்டா நடந்துருக்கு. கரெக்டல் என்ன நடக்க போகுது? கேர் வந்து என்ன நடக்க போகுது? என்ன நுகமா முளையமா விருத்தி அடையுது. நுகமா முளையமா விருத்தி அடையுது. சரியா? ரைட். விருத்தி அடைஞ்சு இங்க அளவு பூரணமான மணியம் வருது. இங்க அளவு பூரணமான மணியம் வருது. அந்த மணியில என்ன மாதிரி இருக்கு? கிராமத்து அமைப்பு 23 சோடியா இருக்கு. 23 சோடியா இருக்கு. இப்ப இந்த அவர் என்ன? அதோட ஆணாயிரம் சொன்னால் அவர் விந்த உற்பத்தி செய்ய வைக்க அவர் என்ன மாதிரி இருக்கும்? 23 சோடி வந்து என்னவா போகும்? 23ஆ போகும். அதாவது இருமடியமா இருக்கிறதுல இருந்து புனரியாக உருவாக்கப்பட என்ன ஒரு மடியமா குறைக்கப்பட்டு போகும். என்ன போகும்? என்ன போகும்? ஒரு மடியமா போகும். சரியா? ரைட். இந்த விஷயம் எல்லாம் நீங்க முதலே பார்த்த விஷயம் 5ஆம் பாடத்துல. ரைட். அதாவது கூட இருக்கு. ரைட்டா? அதை பெரிய யோசிக்காத. ரைட். இப்ப பாருடா இவ விஷயத்துக்கு வா. அப்ப என்ன நடக்க போகுது? இவர் வந்து சோடியா இருக்க போற. இவர் வந்து சோடியா இருக்க போகுது. அதாவது நிறமூர்த்தம் என்ன? இப்ப சோடியா இருக்க போகுது. அப்ப என்ன? ஒன்றுல கேபிட்டல் ஆர் இருந்தால் மெட்ட பக்கத்துல கேபிட்டல் ஆர் இருக்கும். மெட்ட பக்கத்துல கேபிட்டல் ஆர் இருக்கும். புனரியாக நடக்கிக்க இந்த ரெண்டுல ஒன்றுதான் புனரிக்குள்ள போகும். தனித்தனியா போகும். என்ன? இது ஒரு புனரிக்க போகும், இது ஒரு புனரிக்க போகும். ஏன்னா ஒரு கேபிட்டல் நடக்கிக்க அப்படித்தானே போகும். யோசிப்பா. ரைட். அப்ப என்ன? இந்த கேபிட்டல் ஆர் ஒரு ஆள் தான் புனரிக்க போகுது. அதாவது ரெண்டுமே கேபிட்டல் ஆர் இருக்க நாங்கள் ஒரு வகையை மட்டும் ஒழினால் காணும். ஒன்றை மட்டும் ஒழினால் காணும். ஒரு கேபிட்டல் ஆர். சரியா? ரைட். அதான் மாதிரி கேபிட்டல் ஒய் இவரில் இருந்து என்ன நடக்க போகுது? ஒரு ஆள் மட்டும் புனரிக்க போகுது. அப்ப இங்க ஒரு வாரம் புனரி என்ன மாதிரி இருக்கும்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வையா இருக்கும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வையா இருக்கும். ரைட். அப்ப இங்க ஒரு வாரம் புனரி என்ன மாதிரி இருக்கும்? ஸ்மால் ஆர் ஸ்மால் வையா இருக்கும். சரியா? உலகிட்ட புனரி எப்படி வந்தது? ரைட். அடுத்த என்ன விஷயம்? இப்ப அடுத்த என்ன விஷயம்? கேரக்டர் நடக்கும். அயன் மார்த்த சேர்க்கை நடக்க போகுது. என்ன மாதிரி அயன் மார்த்த சேர்க்கை நடக்க போகுது? உனக்கு உதாரணத்துக்கு மனித வச்சு சொன்னால் இது இருந்தால் இது சூழல் ரெண்டும் என்ன கேரக்டரா போகுது. அதாவது அயன் மார்த்த சேர்க்கை தாவரத்துல யோசிக்கல நீ. சரியா? பாரம்பரியமாக போகுது. பட்டெடுத்தாவதுக்காக போகுது. ரைட். அப்ப என்ன கேரக்டர் நடந்தா என்ன வர போகுது? ஒரு கேபிட்டல் ஆர் இங்க இருந்து வந்துருக்கு. இஞ்சாலி பக்கம் வந்து என்ன வருது? ஒரு சிமோல் ஆர் வருது. அதே மாதிரி இஞ்சால மெட்ட இயல்புக்கு அடுத்த இயல்புக்கு என்ன வருது? கேபிட்டல் வை வருது. அடுத்தது இங்க என்ன கொண்டாரு? சிமோல் வை கொண்டாரு. ரைட். வேற பாத்தீங்கன்னா இவர் என்ன மாதிரி இருப்பார்? வட்டமான மஞ்சள். வட்ட மஞ்சளா இருக்கு. வந்த எல்லாமே வட்ட மஞ்சள் 100%. வேறு ஏதாவது இயல்பு வந்திருக்கோம் வட்ட மஞ்சள் தவிர வேறு ஏதாவது இயல்பு வந்திருக்கோம்? இல்லை. வந்து எல்லாமே வட்டமான மஞ்சள் 100% வட்டமான மஞ்சள் கிடைச்சிருக்கு. ரைட்டா? இந்த விஷயம் ஓகேயா? ரைட். இந்த விஷயத்துக்கு ஒருக்கா நோட்ஸ் எழுதுவோம். சரியா? கீழே எழுதிக்கொள்ளு. இது எழுதினிய மஞ்சள் பச்சை என்ற இயல்பு எழுதினி. ரைட். அதுக்கு கீழே எழுதிக்கொள்ளு. எனவே தூய ஒளி விருத்தியாகின்ற வட்டமான மஞ்சள் தாவரத்தின் இதுக்கு கீழே எழுதிக்கொண்டு தூய ஒளி விருத்தியாகின்ற எனவே தூய ஒளி விருத்தியாகின்ற வட்டமான மஞ்சள் தாவரத்தின் புறப்பிரிம அமைப்பை என்ன சொல்றது? தூய ஒளி விருத்தியாகின்ற வட்டமான மஞ்சள் தாவரத்தின் புறப்பிரிம அமைப்பை என்ன சொல்லலாம்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஆகும். அதுக்கு அடுத்து எனவே இத்தாவரத்தில் இருந்து தோற்றுவிக்கப்படும் புணரி என்ன மாதிரி இருக்கும்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். எனவே இத்தாவரத்திலிருந்து தோற்றுவிக்கப்படும் புணரிகள் அனைத்துமே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஆக மாத்திரம் காணப்படும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஆக மாத்திரம் காணப்படும். புணரி எல்லாமே இப்படித்தான் இருக்கும். வேற புணரி உருவாகிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ரைட். அடுத்த விஷயம் எழுதிக்கொள்ளு. தூய ஒளி விருத்தியாகின்ற திரங்கிய பச்சை தாவரங்களின் புறப்பிரிம அமைப்பு என்ன மாதிரி இருக்குமாடா? சிமோல் ஆர் சிமோல் வையாக இருக்கும். சரியா? ரைட். எனவே இதிலிருந்து தோற்றுவிக்கப்படும் புணரிகள் யாவும் சிமோல் ஆர் சிமோல் வை ஆக காணப்படும். சிமோல் ஆர் சிமோல் வை ஆக காணப்படும். சரியா? ரைட். சரியா? அடுத்த விஷயம் எழுதிக்கொள்ளு. மேற்படி பெற்றோரின் புணரிகள் இணைந்து தோன்றும் F1 சந்ததியில் ரைட். தோன்றும் F1 சந்ததியில் எல்லா தாவரங்களும்
என்ன மாதிரி இருக்குமாடா புறப்படும் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் எல்லா தாவரத்திலையும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் Y என்ற அமைப்பு தான் வரும் ஏன்னா இந்த இயல்புக்காக புறப்படும் அமைப்பு என்ன மாதிரி அதாவது வட்டமான மஞ்சள் என்ற இயல்புக்கான புறப்படும் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் Y கேபிட்டல் Y ஸ்மால் Y இப்படிதான் இருக்கும் என்ன ரைட் எல்லா தாவரங்களும் F1 சந்ததியில் எல்லா தாவரங்களும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் Y கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் Y என்ற புறப்படும் அமைப்பை கொண்ட வட்டமான மஞ்சள் தாவரங்களாக மாத்திரம் காணப்படும் சரியா ரைட் இதுக்கு என்னடா செய்யணும் இதை எழுதி கொள்வோம் என்ன எழுதுவ இதுல என்ன குறிப்ப பெற்றோர் குறிப்ப இதுல என்ன குறிப்ப புணரிகள் என்று குறிப்ப இது குறிச்சுதான் எழுதணும் நாளைக்கு முதல் வீடியோக்கள்ல எல்லாம் வடிவா தெளிவா விஷயங்களை கதைச்சு கொண்டுதான் வாரன் சரியா பாடம் சரியான முறையெல்லாம் போய் கொண்டிருக்கு நீ வீடியோ ஒழுங்கா பார்க்காம முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தால் அதே டபுள் இல்லை ஒன்றாப்புல சரியா ஓரளவு பார்த்து கொண்டு வா பாடம் உனக்கு விளங்கம் அது நான் பொறுப்பு பாடம் உனக்கு வடிவா விளங்கம் ஓரளவு பார்த்து கொண்டு வா சரியா ரைட் அதுக்குள்ள எழுதியா ஒரு விஷயம் எழுதியா எழுதி ஒரு கணக்கண்டு ஓரளவு போனா தாண்டா விஷயம் விளங்கு சரியா அதாவது படிக்க உடனே நீ ஒழுங்காப்பா அதை விட்டு போட்டு மாறி மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷயம் விளங்காது உனக்கு எல்லா விஷயமும் சுலபமாக தருவது ஏன்னா நீ கஷ்டப்பட்டு ஓடி தெரிஞ்சு படிக்க தேவையில்லை அதோட எல்லா விஷயம் சரியா கிடைக்குது உனக்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ரைட் ரெடியா ஒரு ஐடியா ரைட் அடுத்த விஷயத்துக்கு கவனி ரைட் முதலாவது நடந்த F1 சந்ததி உருவாயிட்டு அடுத்து என்ன செய்ய போற மெண்டல் கிரகமெண்டல் அடுத்து என்ன விஷயம் செய்ய போற இந்த F1 சந்ததியை தன்மார்க்க சேர்க்கை செய்ய போற உனக்கு தெரியுமா F1 சந்ததியை அடுத்து என்ன செய்வார் தன்மார்க்க சேர்க்கை செய்வார் முதலாவது என்ன செய்யவர் பிராக்டிக்கல்ல என்னென்ன பிராக்டிக்கல் முதலாவது என்ன தூய வழி விருத்தியான ரெண்டு தாவரத்தை எடுத்து அந்த ரெண்டு வேறுபட்ட தாவரத்தை என்ன செய்வார் முதல்ல அதாவது முதல்ல என்ன செய்வார் ரெண்டு வேறுபட்ட தாவரம் எடுப்பார் ரெண்டு வேறுபட்ட தாவரம் எடுத்துட்டு ரெண்டு என்ன செய்வார் முதல்ல அயன் மரத்தை சேர்க்கை செய்வார் ரெண்டு வேறுபட்ட தாவரம் தானே அப்ப அயன் மரத்தை சேர்க்கை செய்வார் அதுலேருந்து வார தாவரத்தை எடுத்து இப்ப என்ன செய்ய போற தன்மார்க்க சேர்க்கை செய்வார் சரியா ரைட் முதலாவது அயன்மார்க்க சேர்க்க முடிஞ்சது அடுத்த விஷயம் என்ன தன்மார்க்க சேர்க்கை ரைட் விஷயத்தை கவனி அப்ப என்ன சாரி ஸ்மால் கேபிட்டல் Y சரியா ரைட் F1 சந்ததி இது என்னடா F1 சந்ததி வேற என்னடா F1 சந்ததி சரியா F1 சந்ததி இதுல என்ன நடக்க போகுது அடுத்த விஷயம் என்ன தன்மார்க்க சேர்க்கை நடக்க போகுது சரியா ரைட் தன்மார்க்க சேர்க்கை நடக்கிறதால் இவர்ல இருந்து என்ன வரும் என்னென்ன மாதிரி புணரிகள் உருவாகலாம் என்ற விஷயம் பார்க்கணும் இவர்ல இருந்து என்னென்ன மாதிரி புணரிகள் உருவாகலாம் என்ற விஷயம் பார்க்கணும் ரைட் இங்க கவனியடா விட்ட ப்ராப்பர்ட்டி அமைப்பு என்ன மாதிரியா இருக்கு கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற ப்ராப்பர்ட்டி அமைப்பு இருக்கு ரைட் இதுல இருந்து புணரிக்குள்ள போய்க்க முதல் வழியா யோசி கேபிட்டல் T ஸ்மால் t என்று இருக்கீங்க கேபிட்டல் T ஸ்மால் t என்று இருக்கீங்க முதலாவது பரிசோதனை என்ன மாதிரி இருந்த இவரில் இருந்து ரெண்டு பேர்பட்ட வகையாக வரலாம்னு வந்தாங்க ஒன்று என்ன கேபிட்டல் T வரலாம் மற்றது என்ன வரலாம்டா ஸ்மால் t வரலாம் வந்து ரெண்டு பேர்பட்ட வகையாக புணரி வரலாம்னு பார்த்தாங்க சரியா அதே மாதிரி தாடா இங்கேயும் இவரப்ப ஒன்று என்ன வரலாம் கேபிட்டல் R வரலாம் மற்றது என்ன வரலாம் சிமோலா இதுல இருக்கு கவனி முதலாவது என்பது கவனி அதாவது வித்தின் வடிவம் வகையில் ஒன்று என்ன வரலாம் கேபிட்டல் R வரலாம் அதாவது புனரியாக்க நடக்க புனரிக்குள்ள ஒன்று என்ன போகலாம் கேபிட்டல் R போகலாம் அல்லது சிமோலா போகலாம் ரெண்டு ஒன்று தானே போகலாம் ரைட் அப்ப அடுத்த விஷயம் வேற இன்னும் ஒரு இயல்பும் சேர்ந்து இருக்கிற சேர்த்து வச்சு பார்க்கிறோம் அப்ப அவரோட சேர்த்து தானே பார்க்கணும் புனரியும் அப்ப கவனி முதலாவது விஷயம் வித்தின் வடிவமான விஷயம் பார்த்தாச்சு ஒன்று என்ன கேபிட்டல் R வரலாம் அல்லது ஸ்மால் r வரலாம் இரண்டாவது விஷயம் என்ன வித்தின் நிறம் என்ற விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன வித்தின் நிறம்
இவற்றை புணரி என்ன மாதிரி போகலாம், ஒன்று கேபிட்டல் Y போகலாம் அல்லது என்ன போகலாம், ஸ்மால் y போகலாம். ஒன்று கேபிட்டல் Y போகலாம் அல்லது ஸ்மால் y போகலாம். ரைட், இங்க கவனிங்கடா, இந்த கேபிட்டல் ஆரோட யார் போகலாம், இந்த கேபிட்டல் Y போகலாம். இது ஒரு சாத்தியக்கூறு. இருக்கிற சாத்தியக்கூறுல ஒரு சாத்தியக்கூறு இந்த கேபிட்டல் ஆரோட இந்த கேபிட்டல் Y போகலாம். இந்த கேபிட்டல் ஆரோட இந்த கேபிட்டல் Y போகலாம். அல்லது இந்த ஸ்மால் y இவரோட சேர்ந்து போகலாம் தானே. அப்ப இன்னொரு சாத்தியக்கூறு என்ன மாதிரி வரலாம், கேபிட்டல் ஆரோட இந்த ஸ்மால் y போறதுக்கான சாத்தியக்கூறும் நடக்கலாம். கேபிட்டல் ஆரோட இந்த ஸ்மால் y போறதுக்கான சாத்தியக்கூறும் நடக்கலாம். சரியா, கேபிட்டல் ஆரோட ஸ்மால் y போறதுக்கான சாத்தியக்கூறும் நடக்கலாம். திருப்பி எழுதுறேன், ஒன்று என்ன, கேபிட்டல் ஆரோட கேபிட்டல் y போகலாம், கேபிட்டல் ஆரோட கேபிட்டல் y போகலாம், அல்லது கேபிட்டல் ஆரோட இந்த ஸ்மால் y போறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்குது. ரைட், புனரியாக நடக்க இப்படியும் வரலாம். அடுத்து என்ன வரலாம், ஸ்மால் ஆரம் இருக்கிற அவருக்கு என்ன, ஸ்மால் ஆரோட இந்த கேபிட்டல் வையும் சேர்ந்து புனரிக்குள்ள போகலாம். ரெண்டாவது விஷயம் என்ன மாதிரி போகலாம், இந்த ஸ்மால் ஆரோட இந்த ஸ்மால் வையும் சேர்ந்து போகலாம். சரியா, இந்த 4 வகையா வரலாமா, இதுக்கு மேலதிகம் வரலாமா, நீ எழுதுவாப்போம், மேலதிகம் வேற மேலதிகமான எழுதுவாப்போம், இல்ல இது விடுபட்டு இருக்கா, இல்ல இந்த 4 வகையில மட்டும்தான் புனரி உருவாகலாம். விளங்கிட்ட விஷயம், விளங்கிட்டா, விளங்காடி என்ன கேட்டுக்கொள்ளு. சரியா, விளங்காடி நோக்க கேட்டுக்கொள்ளு. ரைட், இதுல வேற என்ன, ஒன்று என்ன கேபிட்டல் ஆர், மற்றது என்ன வரலாம் கேபிட்டல் Y. கேபிட்டல் ஆரோட ஸ்மால் y வரலாம், அதோட ஸ்மால் ஆரோட கேபிட்டல் Y வரலாம், மற்றது ஸ்மால் ஆரோட ஸ்மால் y வரலாம். சரியா, ரைட். அப்ப இதுல இருந்து அடுத்த விஷயம் என்ன, புனரியாக கேட்க எத்தனை வகையான புனரி வரலாம், 4 வகையான புனரி வரலாம். 4 வகையான புனரி வரலாம். ஒன்று என்ன வரலாம்டா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y. மற்ற என்ன வரலாம்டா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y. அடுத்து என்ன வரலாம்டா, ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y. அடுத்து என்ன வரலாம்டா, ஸ்மால் ஆர் ஸ்மால் y. 4 வேறுபட்ட வகையானது. சரியா, புனரிகளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் வட்டம் போடுறது, புனரிகளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் வட்டம் போடுறது. சரியா, ரைட். வெவ்வேறுல இருந்து இப்படி 4 வகையான புனரி வரலாம். ரைட்டா, ரைட்டா. அத மாதிரி 2 பேரும் முறையாக்கலானே, இவர்ல இருந்து என்ன வரலாம், இவர்ல இருந்து 4 வகையான புனரி வரலாம். இதே 4 புனரி இவர்லையும் வரும், இதே 4 புனரி இவர்லையும் வரும். அப்ப என்ன வரும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y. அடுத்து என்ன விஷயம்டா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y வரும். அடுத்து என்ன வரும்டா, ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y வரும். அடுத்து என்ன வரும்டா, ஸ்மால் ஆர் ஸ்மால் y வரும். சரியா, இதை வேறுபடுத்தி காட்டுறது தான் வட்டம் போடுறது. ஏன் பக்கத்துல இருக்கலாம் தொடர்ந்து ஒரே மாதிரி மாதிரி இருக்கும் இல்லோட, அதுக்காக தான் வேறுபடுத்தி காட்டுற வட்டம் போடுறது. இது எல்லாம் பக்கத்துல எழுதுறா, பிரச்சனை இல்லை. ரைட்டா, இப்படி 4 வேறுபட்ட வகையான புனரி இவர்ல இவர். ரைட், அடுத்த இனக்கிழப்பு, அடுத்தது இனக்கிழப்பு. இங்க என்ன நடந்தது, புனரிகள் வந்துட்டு, புனரிகள் வந்துட்டு. அடுத்த விஷயம் என்னடா, இனக்கிழப்பு நடந்து என்ன வரும், F2 சந்ததி வரும். இனக்கிழப்பு நடந்து இதுல வந்த F2 சந்ததி இங்க வரும். ஏன்னா அதுக்கு என்ன செய்யணும், இவரோட இவரை இனக்கிழப்பு செய்யணும், பேருந்து திருப்பி இவரோட இவரை இனக்கிழப்பு செய்யணும், பேருந்து திருப்பி இவரோட இவரை இனக்கிழப்பு செய்யணும், பேருந்து திருப்பி இவரோட இவரை இனக்கிழப்பு செய்யணும். அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும், இனக்கிழப்பு பேருந்து திருப்பி அடுத்தவரோட, அடுத்த ஆள் யாரு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் y. அவரோட திருப்பி என்ன செய்யணும், இந்த 4 பேரையும் இனக்கிழப்பு செய்யணும். அப்ப என்ன, இவரோட பேருந்து திருப்பி இவர் வருது, பேருந்து இவரோட திருப்பி 2வது ஆள் வருது, இவரோட திருப்பி 3வது ஆள் வருது, இவரோட திருப்பி 4வது ஆள் வருது. ரைட்டோ, இதெல்லாம் எழுதுறது என்ன, அம்புக்குரிய போட்டு காடி, அதாவது முதலாவது பரிசோதனைக்கு 10 வழியா 2 புனரி வந்த வழியா டக்கு அம்புக்குரிய போட்டு காடி போட்டு விஷயத்தை முடிச்சுட்டேன், டக்கு அம்புக்குரிய போட்டு காடி விஷயத்தை முடிச்சுட்டேன். இங்க பாருடா என்ன நிறைய வந்துருக்கு, அப்ப என்ன எழுதியக்கு என்ன குழப்பம் வந்தது. அப்ப இதுக்காக என்ன ஒரு விஷயம் இருக்கு, எப்படி எழுதுறேன்னு சொன்னால், புனரிகள் நீங்க கூடினால் அது என்ன மாதிரி போட்டு காட்டலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி போட்டு காட்டலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புனட் சதுரம் என்று சொல்ற ஒரு முறை ஒன்று இருக்கு, புனட் சதுரம் என்று சொல்ற ஒரு முறை ஒன்று இருக்கு. சரியா, புனட் சதுரம் என்ற முறையில போட்டு காட்டலாம். அது என்ன மாதிரி போட்டு காட்டலாம் என்றால், நான் போட்டு காட்டுறேன்.
சரியா? சரியா? இதுல இப்படி அட்டவணையா போட்டுட்டா இலகுபடுத்துறதுக்காக அட்டவணையா போட்டுட்டு அதன்படி நாங்க சேர்த்தல் தீவிரதான் புனர்சதுரம் என்று சொல்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைட்ல என்னதை போடுவோம்னு பாத்தீங்கன்னா ஆணுக்குரியதை போடுவோம், மற்ற சைட்ல பெண்ணின புணரியை போடுவோம். ஒரு சைட்ல ஆண் புணரியும் ஒரு சைட்ல ஆண் புணரியும் அடுத்த சைட்ல பெண் புணரியும் போடுவோம். நடுவால கோடை பிரிச்சு இங்கால சைடுக்குரியது ஆண் புணரி, இங்கால சைடுக்குரியது பெண் புணரியை குறைக்கிறது. சரியா? அப்ப என்ன இதுல என்ன புணரி வரலாம்? இது ஒன்று ஆண், இது ஒன்று பெண் தானேடா. ஏன்னா வேற வேற தான் இணைக்கிற செய்யலாம். அப்ப ரைட், இதுல என்ன வரலாம்? ஒன்று கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், அடுத்து என்ன வரலாம்டா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அடுத்து என்ன வரலாம்? ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், அடுத்து என்ன வரலாம்? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ரைட்டா? இங்கேயே புணரியை போடுவேன். என்ன புணரி போடலாம்? ஒன்று கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அடுத்து என்ன போடலாம்? ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், அடுத்து என்ன போடலாம்? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இந்த கேபிட்டல் சிம்போல சரியா போடுங்க. சரி, ஸ்மால் ஒய் போடுங்க ஒரு சின்ன வாய் ஒன்று இல்லாத வேறு, கேபிட்டல் ஒய் போடுங்க கூட என்ன நேர வேறு. சரியா? ரைட். அடுத்து என்ன செய்யறது? ரெண்டையும் இணைக்கலாம், ரெண்டையும் அப்ப சேர்த்துறத போறோம். ரைட். அப்ப என்ன வரும்? இதுல ஒன்று என்ன வரலாம்? இவரோட இவரை இணைக்கலாம் செய்வோம். அதான்டா இது இவரோட இவரை இணைக்கலாம் செய்ய போறோம். என்ன வரும்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் வரும். சரியா? அடுத்த விஷயம் என்ன? இவரோட அடுத்த ஆள் இணைக்கலப்பு செய்வோம். என்ன நடக்க போகுது? இவரோட அடுத்த ஆள் யாரு? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இணைக்கலப்பு செய்வோம். என்ன வரும்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்று வரும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த விஷயத்தை இவரோட அடுத்த யாரு? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ரைட். என்ன நடக்க போகுது? அடுத்தது இவரோட ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், சாரி இவரோட ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இணைக்கலப்பு செய்வோம். என்ன நடக்க போகுது? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். என்ன? கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இங்க வேற அடுத்து இங்க வேற கேபிட்டல் ஆர் வருது, அந்த கேபிட்டல் ஆர் வேணும். அடுத்த யார் வரணும்? அவரோட இருக்கு அந்த அந்த இயல்புக்கான அடுத்த எதிர்வு என்ன எதிர்வு இருக்கு? ஸ்மால் ஆர் இருக்கு, அவர் வேறு. அடுத்து இங்க என்ன வரணும்? கேபிட்டல் ஒய் ரெண்டாவது இயல்பு. ஏன்னா ரெண்டாவது இயல்புக்கு ஒரு எதிர்வு என்ன? கேபிட்டல் ஒய். ஏன்னா ஆட்சியான இயல்பு கேபிட்டல் எழுத்து தான் முன்னுக்கு வரும். அடுத்தது என்ன இருக்கு? இங்கேயும் கேபிட்டல் ஒய் தான். அப்ப என்ன இங்க வரப்போகுது? கேபிட்டல் ஒய் வரப்போகுது. சரியா? ரைட். அடுத்து இங்க என்ன வரலாம்? இங்க என்ன வரலாம்? ஒன்று என்ன? இங்க இருக்கிற ஆட்சியான இயல்பு என்ன? வட்டமானன்றதுக்கு கேபிட்டல் ஆர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஸ்மால் ஆர் இருக்கு பக்கத்துல வரும். அடுத்து என்ன வரும்? இங்க கேபிட்டல் ஒய் இருக்கு. அப்ப என்ன வரணும்? கேபிட்டல் ஒய் தான் வரணும். அடுத்து இங்க என்ன இருக்கு? ஸ்மால் ஒய் இருக்கு. இங்க என்ன இருக்கு? கேபிட்டல் ஒய் இருக்கு. எது முன்னுக்கு வரும்? கேபிட்டல் ஆட்சியான இயல்பு தான் முன்னுக்கு வரும். கேபிட்டல் ஒய் போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்? ஸ்மால் ஒய் போடணும். சரியா? இப்படி இதை பூர்ணப்படுத்துவேன். சரியா? ரைட். இதுக்கு ஒரு கை எழுதி கொள்வோம். சரியா? எழுதி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது வரைக்கும் போட்டாதானே அதுக்கு இல்ல எஃபர்ட்ஸ். இப்போ நான் உனக்கு படிப்பு கேட்கடா, வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் தான் உனக்கு முளைக்கலன்னு சொன்னால் இந்த வீடியோவில் டவுட் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா ஒரு டாக்டர் நீங்கள் வீடியோ பார்த்து கைவிட உடனே டெலிகிராமில் மெசேஜ் ஒன்று போட்டு விடலாம், எனக்கும் போட்டு விடலாம். வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னா சுகம். என்ன மாதிரி விஷயம் எனக்கு இது விளங்க இல்லை, என்ன சார் இது விஷயம், இது மாதிரி என்ன தவறுதலாக மாற சொல்லியிருக்கலாம். மாற சொன்னால் நீ என்ன டாக்டர் ஒருக்கா மெசேஜில் போடுன்னு சொன்னால் டெலிகிராம் மெசேஜில் போடுன்னு சொன்னால் விளங்க. சரியா? ஒன்று மாற சொல்ல போகிற இன்னொரு விஷயம் இல்லை, எல்லாம் உனக்கு செய்யணும் படிப்பிக்கப்படுறா. உனக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கறதுக்கான வழிமுறை அது கேட்டுக்கொள்ளு. சரியா? ரைட். சரியா? கீழே எழுதிக்கொள்ளா, இதில் கீழே எழுதிக்கொள்ளு, ஒரு பாயிண்ட்ஸ் எழுதிக்கொண்டு F1 சந்ததியில் பெறப்பட்ட தாவரங்களில் இருந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், தாவரங்களில் இருந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் வட்டம் போட்டுக்கொள்ளு. முதலாவது புணரி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஆகிய 4 வகையான புணரிகள் சம விகிதத்தில் தோற்றுவிக்கப்படும். ஆகிய 4 வகையான புணரிகள் சம விகிதத்தில் தோற்றுவிக்கப்படும். சரிதானா? இவரில் இருந்து இந்த 4 வகை மட்டும்தான் வரும். இந்த வகையும் என்ன மாதிரி இருக்கும்? எல்லாம் சம விகிதத்தில் இருக்கும். எல்லாத்துக்கும் நிகழ்ந்தாலும் சமன் தான். எல்லாம் ஒரே அளவு வரலாம். இவர் எத்தனை வரலாமோ இவர் அதே அளவு தான் இவரும் வரலாம்.
நிகழ்தகவுப்படி. சரியா? ரைட். அடுத்த விஷயம் எழுதிக்கொள்ளு. தன்மார்ந்த சேர்க்கையின் போது இங்க என்ன நடக்குது? தன்மார்ந்த சேர்க்கை நடக்குது. முதலாவது அயன்மார்ந்த சேர்க்கை, இரண்டாவது தன்மார்ந்த சேர்க்கை. எஃப்1 சந்ததியை தன்மார்ந்த சேர்க்கை செய்வோம். என்ன? ரைட். எழுதிக்கொள்ளு. தன்மார்ந்த சேர்க்கையின் போது மேற்படி 4 வகையான ஆண் புணரிகளும் மேற்படி 4 வகையான ஆண் புணரிகளும் பெண் புணரிகளும் பெண் புணரிகளும் இது ஆணா இருந்தா இது பெண்ணா இருக்கும், இது ஆணா இருந்தா இது பெண்ணா இருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று தானே. பெண் புணரிகளும் ஒன்றுடன் ஒன்று எழுந்தபடியாக சேர்க்கை அடைந்து ரைட். என்ன எழுந்தபடியாக? இவரோட இந்த 4 பேரும் சேர்க்கை அடையலாம். அதே மாதிரி இவரோட இந்த 4 பேரும் சேர்க்கை அடையலாம், இவரோட இந்த 4 பேரும் சேர்க்கை அடையலாம், இவரோட இந்த 4 பேரும் சேர்க்கை அடையலாம். எதோட வேணாலும் எதுவும் இணைக்கலப்பு செய்ய நடக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதானே. நாங்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையும் காட்சி கொண்டு வரோம். சரியா? எழுந்தபடியாக சேர்க்கை அடைந்து F2 சந்ததி உருவாகும். F2 சந்ததி தாண்டா உலவும் F2 சந்ததி. மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்டா? F2 சந்ததி உருவாகும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? 4 தர 4 16 வகையான ஆட்கள் வரலாம். 16 வகையான ஆட்கள் இல்ல, 16 சாத்தியக்கூறு இருக்கு. 16 சாத்தியக்கூறு இருக்கு. சரியா? ரைட். இதனை எடுத்து காட்டுவதற்கு வசதியாக அதாவது F2 சந்ததியை எடுத்து காட்டுவதற்கு வசதியாக புனட் சதுரம் எனும் முறை பயன்படுத்தப்படும். புனட் சதுரம் எனும் முறை பயன்படுத்தப்படும். சரியா? புனட் சதுரம் எனும் முறை பயன்படுத்தப்படும். புனட் சதுரம் எனும் முறை பயன்படுத்தப்படும். சரியா? இதுதான் அந்த முறை. சரியா? ரைட். இதுக்குள்ள நீ என்ன செய்யணும்? அடுத்த விஷயம், இதுல F1 சந்ததியை போட்டு இவரை என்ன போட்டு காட்டுவேன். அடுத்தது புனடிகால போட்டு இதை போட்டு காட்டுவேன். அதுக்கு கீழே F2 சந்ததியை போட்டு F2 சந்ததியை போட்டு இந்த அட்டவணையை போட்டு காட்டுவேன். சரியா? போடுவாங்க. சரியான முறையில போடு. இதெல்லாம் சரியான முறையில எழுதி போட்டு எடுக்க நான் எழுதுறத பார்த்து செக் பண்ணிக்கொள்ளு. கேபிட்டல் சிம்மோல சரியான முறையில் விளங்கக்கூடிய மாதிரி போட்டுக்கொள்ளடா. எக்ஸாம்பிள் உனக்கு விளங்குதோ இல்லையோ திருத்திரவனுக்கு விளங்கணும். சரியா? இங்கே நான் போட்டு எழுத கஷ்டத்துற மாதிரி போட்டேன். நீ சரியான முறையில் போட்டுக்கொள்ளு. புரிஞ்சுதான் எழுதணும். சரியா? ரைட். இதை எழுதிக்கொள்ளு. சரியா? இதுல இருந்து எழுதி F1 போடுவேன். F1 தானே, அதுக்குள்ள புனடிகால போட்டு 4 புனடியும் காட்டுவேன். அதுக்குள்ள F2 சந்ததியை குறிக்கிறதுக்கு புனட் சதுர முறையில காட்டுவேன். புனட் சதுர முறைக்கு இங்க ஆண்டு குறிப்பேன். நடுவில் கோட்டை போட்டு ஆண்டு குறிப்பேன். ஆண் புனரிகள் என்று குறிப்பேன். இங்கால பெண் புனரிகள் என்று குறிப்பேன். சரியா? ஆணுக்கு குறியீடு போடலாம்டா. ஆணுக்கு 2 குறியீடு போடலாம். இப்படி போடலாம். ஆணுக்கு இப்படி போடலாம். அதே மாதிரி பெண்ணுக்கு இப்படி போடுறது. என்ன? ரைட். சும்மா சொன்னான். ஆண் புனரிகள் பெண் புனரிகள் நீங்க எழுதி கொள்ளலாம். எக்ஸாம்ல குறியீடு போட்டு தான் தெரிஞ்சவன் தான் எல்லாம். சரியா? ரைட்.
அடுத்த விஷயம் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயம் இவருக்கு கீழே இந்த இடைவெளிக்குள்ள எழுதிக்கொண்டு அவற்றை தோற்ற அமைப்பு என்ன மாதிரி இருக்கு. புறப்புற அமைப்பு தானடா இது. இந்த புறப்புற அமைப்புகள்ல தோற்ற அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் எழுதிக்கொண்டு. சரியா? தோற்ற அமைப்பு என்ன மாதிரி இருக்கும் என்று எழுதிக்கொண்டு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க பாரு, இதை நான் மாத்தி எழுதியிருக்கேன். உனக்கு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் இங்கே மாத்தி எழுதியிருக்கேன். ரைட், இப்ப சரியாயிட்டா? கேபிளார் கேபிளார் தான் சொன்னார். பிசிஎஸ் பிள்ளைகள் வரலாம், வந்தால் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். கேபிளார் கேபிளார். சரியா? கேபிட்டல் பை கேபிட்டல் மேக்ஸிமம் எந்த பிள்ளையும் பெறாமல் சரியான முறையெல்லாம் விஷயம் சொல்லுவேன். அப்படி தவறுதலாக வரல, தவறு வளமாக அப்படியே வந்தால் நீங்கள் காலேஜ் போடு, பிரச்சனை இல்லை. டக்குனு வேணா டெலிகிராம் உலக டக்குனு மெசேஜாக போடு. சரியா? டக்குனு மெசேஜாக போடு. இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன நம்பர் இருக்கு. சரியா? நம்பர் இருக்கு. சரியா? இந்த நம்பருக்கு மெசேஜ் போடலாம். 71387 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டு கொள்ளலாம். போட்டு எழுத அங்கே மேலே போயிட்டு. சரி, அதோட இங்கே எதுக்கவா இங்கே வே இதுக்கு என்ன போடுவேன், இதுக்கான தோற்ற அமைப்பு எழுதுவேன். தோற்ற அமைப்பு எழுதினா என்ன, ரெண்டுமே கேபிட்டலா, ரெண்டுமே கேபிட்டலா. என்ன வேலை போதப்ப இயல்பு என்ன மாதிரி இருக்கும், வட்ட. அடுத்த இவருக்கு என்ன, ரெண்டுமே கேபிட்டல் வை, மஞ்சள். ரைட், வட்ட மஞ்சள். இவருக்கு என்ன மாதிரி இருக்கும், ரெண்டுமே கேபிட்டல் ஆர். மற்றது என்ன, ஸ்மால் வை. ஒன்று கேபிட்டல் வை, ஸ்மால் வை. அப்ப என்ன, இவருக்கு என்ன, வட்ட. அது மாதிரி இவரையும் மஞ்சள், வட்ட மஞ்சள். இப்படி எல்லாத்துக்கும் போடுவாங்க ஃபுல்லா, எல்லாத்துக்கும் ஃபுல்லா போடுவாங்க. அடுத்த இவருக்கு என்ன, கட்டாயம் போடு, சொல்ற விஷயங்களை செய். ரைட், இவருக்கு என்ன, கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். அப்ப இவர் என்ன, வட்டம். ரைட், அப்ப இவர் என்ன, அடுத்தது கேபிட்டல் வை, கேபிட்டல் வை. அப்ப என்ன, மஞ்சள். உனக்கு ஒரு விஷயம் பிளான் போகணும். இங்க என்ன இருக்க, இந்த லைன்ல போட்டுக்கொண்டு வரோம். இங்க என்ன இருக்க, கேபிட்டல் ஆர் இருக்க. இங்க என்ன இருக்க, கேபிட்டல் வை இருக்க. ரெண்டுமே என்னடா, ஆர்சியான இயல்பு. ரெண்டுமே ஆர்சியான இயல்பு. அப்ப இந்த லைன் ஃபுல்லா கட்டாயம் ரெண்டுக்குமான ஆர்சியான இயல்பும் வந்துருக்கும். அப்ப வார எல்லா தோற்றமும் என்ன மாதிரி இருக்கும், வட்ட மஞ்சளா தான் இருக்கும். விஷயம் நான் சொல்றோட பிளாக்குதா, இந்த லைனை பேர், இந்த ரோ பேர், இந்த பேர், இந்த ரோ பேர், இதை பேர், இவரையும் சேர்த்து சேர்த்தா எழுதினாங்க. இவரோட இவரோட இவர் சேர்த்தா இதை எழுதினாங்க. 4 பேரும் எழுதினாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு ஆர்சியான இயல்பு இருக்கு, வட்டத்துக்கான ஆர்சியான இயல்பு இருக்கு. பக்கத்திலேயே பேர் மஞ்சளுக்கும் ஆர்சியான இயல்பு இருக்கு. கட்டாயம் என்ன, இதுல வார எல்லாமே என்ன மாதிரி இருக்கணும், கட்டாயம் ஒரு கேபிட்டல் ஆரை வச்சிருக்கணும், கட்டாயம் ஒரு கேபிட்டல் வைய வச்சிருக்கணும். அப்ப எல்லாமே என்ன மாதிரி இருக்கணும், கட்டாயம் வட்டமான மஞ்சளா இருக்கும். மேன் வட்டத்துக்கு ஆர்சியான இயல்பு வந்திருக்கு. அப்ப கட்டாயம் வட்டம் இங்கே வெளிப்படுத்தப்படும். அதே மாதிரி நிறத்துல மஞ்சளுக்கு வந்திருக்கு ஆர்சியான இயல்பு. அப்ப கட்டாயம் இங்கே வாரதெல்லாம் மஞ்சள் வெளிப்படுத்தப்படும். 4 பேருமே வட்ட மஞ்சளா தான் இருக்கணும். சரியா? நீ ப்ராப்ளம் பார்த்து போடு. மேலே எழுதியிருக்க ப்ராப்ளம் பார்த்து போட்டு பேருந்து செக் பண்ணிக்கொள்ளு. சரியா வந்திருக்கா, எல்லாம் வட்ட மஞ்சள் வந்திருக்கா அப்படி செக் பண்ணிக்கொள்ளு. நீ இந்த ப்ராப்ளம் பார்த்து அதுக்கான தோற்றம் எழுதி கொண்டு வா. எழுதி போட்டு பூர்ணமா எழுதி போட்டு பேருந்து செக் பண்ணு, சரியா வந்திருக்கா. சரியா? ரைட். அத மாதிரி இந்த ரூம் என்ன வரும், வட்ட மஞ்சள், வட்ட மஞ்சள், வட்ட மஞ்சள், எல்லாம் வட்ட மஞ்சள் வரும். சரியா? அடுத்த இந்த ரோப்ப கட்டாயம் இந்த கேபிட்டல் இருக்கு. அப்ப வட்டம், வட்டம், வட்டம். அடுத்தது இங்க பார்த்தா போறோம். ஏன் பக்கத்தா சிம்மோல். அடுத்து இங்க பச்சை, மஞ்சள், பச்சை. சரியா? மஞ்சள் பச்சை, மஞ்சள் பச்சை. ரைட். அடுத்து இங்க இவருக்கு இந்த ரோல பார்த்து போடுற கஷ்டம். ரைட், இந்த ரோல ஆகும். இதுல கேபிட்டல் ஆர் இருக்கு. அப்ப என்ன, வட்டம், வட்டம். அடுத்த இங்க கேபிட்டல் வை இருக்கு, கட்டாயம் இங்க மஞ்சள். ரைட், இங்க சிமோல் வை, இங்க சிமோல் வை. அப்ப இங்க வட்ட பச்சை. ரைட்டா? இதப்ப திரங்கிய மஞ்சள். இதப்ப திரங்கிய மஞ்சள். இதப்ப திரங்கிய மஞ்சள். இதப்ப திரங்கிய பச்சை. ரைட்டா? பூர்ணமா போட்டியா, ஒரு அட்டவணை மாதிரி போட்டு பூர்ணமா போட்டியா. நான் போர்டில் எழுத கஷ்டத்துல எழுதியிருக்கான், நீ சரியான முறையில் போட்டுக்கொள்ளு, சரியான முறையில் போட்டுக்கொள்ளு. சரியா? ரைட்.
அடுத்த விஷயம் என்ன செய்யறாங்க தோற்றமைப்பு விகிதம் பிரபலியமைப்பு விகிதம் தோற்றமைப்பு விகிதம் பிரபலியமைப்பு விகிதம் ரைட் பாப்போம் தோற்றமைப்பு விகிதம் பிரபலியமைப்பு விகிதம் எழுதியா சரியா ரைட் மென்டல் விதிப்படி பார்க்க முதலாவது விஷயம் என்ன வந்துட்டு இங்க வா இந்த விஷயத்துக்கு வா நான் சொல்ற விஷயத்தை கவனி அதை நான் எழுதி நான் விஷயத்தை சொல்றேன் இங்க வா இந்த கவனி F2 சந்ததியில என்னென்ன மாதிரி வந்தது 9 தாவரம் வட்டமான மஞ்சளாகவும் 9 தாவரம் வட்டமான மஞ்சளாகவும் 3 தாவரம் வட்டமான பச்சையாகும் அதாவது 3 விதமான தாவரம் 3 விதமான தாவரம் வந்து என்ன வட்டமான பச்சையாகவும் திரங்கிய மஞ்சள் வந்து 3 ஏன்னா பங்கு படி அதாவது மொத்த பங்குல கிடைக்கிற மொத்த பங்குல 3 தாவரம் வந்து திரங்கிய மஞ்சள் ஆகும் மொத்த பங்குல ஒரு வீதம் வந்து திரங்கிய பச்சையாகவும் வந்தது சரியா அவ்வளவு விஷயம் சரி இப்ப இதுக்கான பிரபலியமைப்பு இந்த 9 தாவரம் வந்திருந்தா அந்த 9 தாவரம் என்ன மாதிரி இருக்கு இதுல எண்ணிப்ப எத்தனை தாவரம் வட்ட மஞ்சள் வந்திருக்கு எத்தனை தாவரம் வட்ட மஞ்சள் வந்திருக்கு இவர் வட்ட மஞ்சள் இவர் வட்ட மஞ்சள் இவர் வட்ட மஞ்சள் இவர் வட்ட மஞ்சள் இது வட்ட மஞ்சள் இது வட்ட மஞ்சள் இது வட்ட மஞ்சள் இதுல ஒரு வட்ட மஞ்சள் இதுல ஒரு வட்ட மஞ்சள் ரைட்டா எத்தனை தாவரம் வந்திருக்கு கண்டிப்பா 4 5 6 7 8 9 தாவரம் வந்திருக்கு சரியா 9 தாவரம் வந்திருக்கு இந்த 9 வட்ட மஞ்சள் சரியா இதுல முதலாவது பிரபலியமைப்பு என்ன இருக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y இந்த பிரபலியமைப்பு எத்தனை தரம் வந்திருக்குன்னு நினைப்ப எத்தனை தரம் வந்திருக்கு ஒரு கதம் வந்திருக்கு இத ஒரு கதம் வந்திருக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y என்ற பிரபலியமைப்பு ஒரு கதம் வந்திருக்கு அடுத்தது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற பிரபலியமைப்பு சரியா அடுத்தது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற பிரபலியமைப்பு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற பிரபலியமைப்பு எத்தனை தரம் வந்திருக்கு நினைப்ப இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு 2 சரியா இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு 2 சரியா வேற இருக்கா இல்ல சரிப்பா வேற இருக்கான்னு இல்ல வராது சரியா அடுத்தது இவர கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y இந்த பிரபலியமைப்பு எப்படி எண்ணிப்ப இதுல ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு 2 தரம் தான் வந்திருக்கு சரியா அடுத்தது என்ன இருக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y இவர எத்தனை தரம் வந்திருக்கு எண்ணிப்ப 1 2 3 4 இந்த மூலப்போருக்கு வந்த எல்லாம் அப்படித்தான் இருக்கு இந்த மூலப்போருக்கு வந்த எல்லாம் அப்படித்தான் இருக்கு மொத்தம் எத்தனை இருக்கு 4 இருக்கு சரியா இந்த பெயரும் என்னடா வட்டமான மஞ்சள் சரியா இந்த பேர் என்னடா வட்டமான மஞ்சள் கவனிச்சு கொள்ளுங்க பிரபலியமைப்பு வட்ட மஞ்சள்லயே 4 வகையான பிரபலியமைப்பு வந்திருக்கு வட்ட மஞ்சள்லயே 4 வகையான பிரபலியமைப்பு வந்திருக்கு வட்ட மஞ்சள்லயே 4 வகையான பிரபலியமைப்பு வந்திருக்கு சரியா அடுத்த விஷயத்தை இவரை எடுப்போம் வட்ட பச்சையை எடுப்போம் வட்ட பச்சையில கேபிட்டல் ஆர்
இந்த இருக்கு வட்ட பச்சை. கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் y. பச்சை என்ன ஸ்மால் y தானே. அப்ப என்ன கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் y. அடுத்து என்ன மாதிரி வரலாம் வட்ட பச்சைன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்கால ஸ்மால் y தான் வரணும். அப்ப இங்கால என்ன வரலாம் ஒன்று கேபிட்டல் ஆர் வந்துச்சு. அடுத்து என்ன வரலாம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு வரலாம். என்ன இப்படி வரலாம் தானே. ஒன்று என்ன கேபிட்டல் ஆர் ஒன்று வரும் ரெண்டு. அடுத்து என்ன வரலாம் ஒரு ஸ்மால் ஆரும் வரலாம். ரைட் எண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணி பார்ப்போம். வட்ட பச்சை சரியா. வட்ட பச்சைக்கு நான் வேறு கலர் போடுறோம். வட்ட பச்சை என்ன கலர் போடலாம் நீல கலர் போடுவோம் சரியாப்பா. இதுல ஒரு வட்ட பச்சை இருக்கு, இதுல ஒரு வட்ட பச்சை இருக்கு. அதே மாதிரி இங்க வருங்க இதுல ஒரு வட்ட பச்சை இருக்கு சரியா. மொத்தம் எத்தனை வட்ட பச்சை இருக்கு 3 வட்ட பச்சை. வட்ட பச்சை எத்தனை இருக்கு 3 பேர் வந்து நம்ம 1 2 3. ரைட். அடுத்த விஷயம் என்ன கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் y. எத்தனை பேர் இருக்கு நம்ம ஒரு ஆள் வைக்கிறேன். இந்த பேக் மட்டும்தான் இருக்கு. மற்ற ரெண்டு பேர் எங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் y ஸ்மால் y இருக்கு. இது ரெண்டு இன்னும் 3 தான் என்ன வட்ட பச்சை. மொத்தம் எத்தனை பேர் 3 பேர். இங்க மொத்தம் எத்தனை பேர் 9 பேர் சரியா. அடுத்த விஷயம் திரங்கிய மஞ்சள் பாவம். அடுத்த விஷயம் என்ன பாவம் திரங்கிய மஞ்சள். அடுத்த விஷயம் என்ன திரங்கிய மஞ்சள். ரைட் அதை எத்தனை ஏற்கனவே பார்ப்போம் சரியா. அவை நான் வேறு கலர் போடுறேன் சோப்பு கலர் போடுறேன். திரங்கிய மஞ்சள் ஒன்று எங்க இருக்க இதுதான் இருக்கு திரங்கிய மஞ்சள். ரைட் அடுத்த எங்க இருக்க இந்த பக்கத்துலயே இருக்கு இவர் திரங்கிய மஞ்சள் தானே. அடுத்த என்னவா இந்த இருக்கு திரங்கிய மஞ்சள். ஏன்னா நம்மளவு சிலவா சொல்லிக்கொண்டு போறேன்னு சொன்னா உனக்கு விளங்கணும்ன்றதுக்காக. நீ அதை ஓட விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உனக்கு என்ன ஒன்றும் விளங்காது. ஒழுங்கான முறையில ஓட விடாமல் என்ன ஒரு கிளாஸ் எப்படி பார்ப்பியோ அதை மாதிரி சரியா. லைவ் கிளாஸ் என்ன மாதிரி பார்ப்பியோ அதை மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். நான் சொல்ற விஷயங்களை செய், சொல்ற முறைப்படி செய் என்ன. ரைட். அப்ப என்ன 3 திரங்கிய மஞ்சள் இருக்கு. ரைட் எழுதுவோம் திரங்கிய மஞ்சள் இருக்கு. ஒன்று என்ன மாதிரி இருக்கலாம் திரங்கியன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன வரலாம் இஞ்சால ரெண்டுமே சிமோலார் தான் வரணும். கட்டாயம் சிமோலார் வரணும். என்னென்ன மாதிரி வரலாம் ஒன்று என்ன வரலாம் மற்றது என்ன வரலாம் அஞ்சாடி பக்கம் திரங்கிய மஞ்சள். ஏடா மஞ்சள்னு சொன்னால் ஒன்று கேபிட்டல் Y ஒன்று வரலாம். அடுத்தது கேபிட்டல் Y ஸ்மால் y வரலாம். ஒன்று கேபிட்டல் Y வரலாம். மற்றது கேபிட்டல் Y ஸ்மால் y. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2 பேர் தான் வரலாம். 2 பேர் தான் வரலாம். ஏன் கட்டாயம் மஞ்சள் வரணும்னு சொன்னால் மஞ்சளுக்கு 2 விதம் வரலாம். ஒன்று ரெண்டுமே கேபிட்டல் Y இருக்கலாம். மற்றது என்ன இருக்கலாம் ஒன்று கேபிட்டல் Y இருக்க மற்றது ஸ்மால் y இருக்கலாம். அதே நேரத்தில் அவருக்கு முன்னுக்கு இருக்க போற திரங்கியன்றது என்ன ரெண்டுமே ஸ்மாலா இருக்கு. அப்ப அவர்ல வேறுபாடு இல்லை. வேறுபட போறாள் இவர் தான் சரியா. ரைட். அடுத்த என்ன விஷயம் எண்ணுவோம். இவர்ல எத்தனை பேர் இருக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ல எத்தனை பேர் இருக்கு. அதாவது ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y எத்தனை பேர் இருக்கு எண்ணிப்ப 1 தான் இருக்கு. இவர் மட்டும்தான் 1. அடுத்த விஷயம் என்ன ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y. அதுல எத்தனை இருக்கானுவ இந்த ஒன்று இருக்கு இந்த ஒன்று இருக்கு 2. திரங்கிய பச்சை மஞ்சள் எத்தனை பேர் இருக்கணும் 3 பேர் இருக்கணும். 3 பேர் தான் இன்னொன்று 3 பேர் முதலே சொல்லியாச்சு 3 பேர் சரியா. திரங்கிய மஞ்சள் எத்தனை பேர் 3 பேர். ரைட். அடுத்ததா இருக்கிறது என்ன திரங்கிய பச்சை. அடுத்த இருக்கிற விஷயம்னா திரங்கிய பச்சை. ரைட். மிச்சம் இருக்கிறது என்ன அவர் மட்டும்தான். மிச்சம் இருக்கிறது என்ன இவர் மட்டும்தான். அப்ப எழுதுவோம் என்ன வரலாம் நீ சொல்லுவாங்க திரங்கிய பச்சை. திரங்கியன்னு சொன்னா கட்டாயம் என்ன வரணும் சிமோலா வரணும். பச்சைன்னு சொன்னா கட்டாயம் என்ன வரணும் ஸ்மால் y தான் வரணும் சரியா. ரைட். எத்தனை பேர் இருக்கணும் எத்தனை பேர் இருக்கணும் ஒரு ஆள் தான் இருக்கு. அப்ப திரங்கிய பச்சை எத்தனை பேர் இருக்கணும் ஒரு ஆள் தான் இருக்கு சரியா. ரைட். இப்ப நீ கீழே எழுதிக்கொண்டு இந்த அட்டவணை போட்டிருப்ப. அட்டவணை போட்டு இதெல்லாம் எழுதி பூர்ணப்படுத்திருப்பேன். எழுதியிருப்பேன். அதுக்கு கீழே அதுக்கான
தோற்றாய்வு வளைவு. இதெல்லாம் பிராக்டிஸ் திரும்ப திரும்ப எழுது. இந்த அட்டவணையை நீ இந்த இதையே ஒரு 2 3 தடவை 4 தடவை தொடர்ந்து எழுதிங்கன்னு சொன்னா நல்ல பிராக்டிஸ். சொல்ற விஷயத்தை செஞ்சா நல்ல மார்க்ஸ் கட்டாயம் உனக்கு சுகமான முறையெல்லாம் படிக்கப்படுது. நீ செய்யற சொல்ற விஷயத்தை சரியான முறை செஞ்சு வந்தீங்கன்னா உனக்கு நல்ல மார்க்ஸ் வரும். சரியா? கட்டாயம் வந்தே தீரும். சரியா? அட்டவணைக்குள் எழுதி கொண்டு F2 சந்ததியின் புறப்புற அமைப்புகளினதும் தோற்ற அமைப்புகளின் விகிதம் பின்வருமாறு பெறப்படும். F2 சந்ததியின் புறப்புற அமைப்புகளினதும் தோற்ற அமைப்புகளின் விகிதம் பின்வருமாறு பெறப்படும். எழுதிட்டு இங்கால சைட்ல ஒரு ஹெடிங்கை போட்டுக்கொண்டு புறப்பிரிமை அமைப்பு விகிதம் என்று போடு. இங்கால சைட்ல ஒரு ஹெடிங் போடு. புறப்பிரிமை அமைப்பு விகிதம் என்று போடு. ஹெடிங் புறப்பிரிமை அமைப்பு விகிதம் என்று ஹெடிங்கை போடு. இங்கால ஒரு ஹெடிங் போடு. தோற்ற அமைப்பு விகிதம் என்று சொல்லி ஒரு ஹெடிங் போடு. ஒன்று இங்கால புறப்பிரிமை அமைப்பு விகிதம் போடு. அங்காளி பக்கம் தோற்ற அமைப்பு விகிதம் என்று ஹெடிங் போடு. போட்டுட்டு புறப்பிரிமை அமைப்பு விகிதத்துக்குள்ள உள்ள விஷயம் எழுதி கொள்ளு. இங்காளி பக்கம் இருக்கிற விஷயம். சரியா? தோற்ற அமைப்பு விகிதத்துக்குள்ள இங்காளி பக்கம் இருக்கிற ஒரு விஷயத்தையும் எழுதி கொள்ளு. விஷயம் விளங்குது தானே? ரைட்டா? ரைட். எழுதி கிடக்கண்டு எழுதிட்டியா? அடுத்த விஷயம் என்ன தோற்ற விகிதம் என்ன மாதிரி இருக்கு? வட்ட மஞ்சளுக்கு வட்ட பச்சைக்கு திரங்கிய மஞ்சளுக்கு திரங்கிய பச்சை சமன் என்ன மாதிரி இருக்கு? 9க்கு 3க்கு 3க்கு 1 என்ன மாதிரி இருக்கிறா? 9க்கு 3க்கு 3க்கு 1. ரைட்டா? மொத்தத்தை கூட்டு 9 9 3 வைத்தன 12 12 மூன்றும் 15 15 மூன்றும் 16 மொத்தம் 16 வந்துட்டா. 16ல 9 பேர் இப்படி இருக்கணும், வட்ட மஞ்சளா இருக்கணும். 16ல 3 பேர் வட்ட பச்சையா இருக்கணும். 16ல 3 பேர் திரங்கிய மஞ்சள். 16ல ஒரு ஆள் திரங்கிய பச்சை. சரியா? ரைட். அடுத்தது புறப்பிரிமை விகிதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 16 பேர்லையும் என்னென்ன வகையான புறப்பிரிமை வந்திருக்கு? இங்க ஒரு 4 வகையான புறப்பிரிமை வந்திருக்கு. வட்ட மஞ்சளுக்கு 4 வகையான புறப்பிரிமை வந்திருக்கு. வட்ட பச்சைக்கு 4 வகையான புறப்பிரிமை வந்திருக்கு. திரங்கிய மஞ்சளுக்கு வட்ட பச்சைக்கு 2 வகையான புறப்பிரிமை. திரங்கிய மஞ்சளுக்கு 2 வகையான புறப்பிரிமை. திரங்கிய பச்சைக்கு 1 வகையான புறப்பிரிமை. மொத்தம் எத்தனை வகை? 4 2 6 2 8 1 9 புறப்பிரிமை 9 வகையா வந்திருக்கு. அதுக்கு விகிதம் என்ன மாதிரி இருக்கு? 1க்கு 2க்கு 2க்கு 4க்கு 1க்கு 2க்கு 1க்கு 2க்கு 1. இதெல்லாம் நீ பாடமாக வச்சிருக்கணும் இல்ல. உன்னோட கேள்வி கேட்டால் இதை போட்டு உனக்கு இதை எடுக்க தெரியாதா? யோசிச்சு எடுக்க தெரியாதா? கொஞ்சம் படிச்சு பாடமாங்கால போய் கொஞ்சம் பிள்ளைங்க கொண்டு போக நான் சொல்ற மாதிரி படிக்கணும் வா. இதெல்லாம் உன்னால ஈஸியா நீயே போட்டு எடுப்ப. சரியா? ரைட். சொல்ற எதை செய். இது எழுதிட்டியா? அதற்கு எழுதி கொண்டு மெண்டலின் விதிப்படி எதிர்பார்க்கப்படும் 9க்கு 3க்கு 3க்கு 1 என்ற தோற்றாமைப்பு விகிதமானது 9க்கு 3க்கு 3க்கு 1 என்ற தோற்றாமைப்பு விகிதம். இது புறப்பிரிமை அமைப்பு விகிதம். இது எல்லாம் என்ன? புறப்பிரிமை அமைப்பு தானே? தோற்றாமைப்பு விகிதமானது பரிசோதனையில் இருந்து பெறப்பட்ட முடிவுகள். இதானே பரிசோதனை. பரிசோதனை. இந்த பரிசோதனை பெறப்பட்ட முடிவு என்ன முடிவு? இது பரிசோதனை பெறப்பட்ட முடிவுகளை முற்றாக ஒத்துள்ளது. ரைட்டா? முற்றாக ஒத்துள்ளது. 2 முடிவும் சரியா வந்திருக்கு. 2 முடிவும் சரியா வந்திருக்கு. இங்க 2 முடிவும் சரியா வந்திருக்கு. முற்றாக ஒத்துள்ளது. எனவே மெண்டலின் விதி சரியானது என கொள்ளப்படும். சரியா? செஞ்ச பிராக்டிகலும் சரியா தான் வந்திருக்கு. செய்த பிராக்டிகலும் சரியா தான் இருக்கு. பிராக்டிகல் வந்த முடிவுக்கு நாங்க இங்க விளக்கம் எடுத்து பார்க்கிறோம். புறப்பிரிமை ரீதியா விளக்கம் எடுத்து பார்க்க அந்த விளக்கத்தின முடிவும் சரியா தான் வருது. ரெண்டுமே ஒரே மாதிரி வருது. அப்ப அவரை செஞ்ச பரிசோதனை என்ன? சரி. அவர் சொன்ன கருத்தெல்லாம் என்ன? சரி. சொன்ன கருத்தெல்லாம் சரி. இந்த கருத்தெல்லாம் சரி. சரியா? ரைட். இதோட விஷயம் நான் சொல்றேடா, கவனிச்சு கொண்டு. நாங்கள் பார்த்து கொண்ட விஷயம் எல்லாம் என்ன? மெண்டல் விதிப்படி பார்த்து கொண்டிருக்கோம். சரியா? அவருக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் என்ன சொல்லுவாங்க? அவர் எடுத்த இந்த இயல்புகள் எல்லாம் சரியா வந்திருக்கு. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடுத்த அந்த பட்டாணி தாவரத்தின் வடிவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வட்டமானதா இருக்கு, மற்றது திரங்கியதா இருக்கு. அந்த 2 இயல்பை தவிர வேற ஒரு வடிவமும் வரையில.
உதாரணத்துக்கு மனிதன் உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் உயரம் என்ன மாதிரி இருக்கும்? ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கலாம்? 1.5 மீட்டர் இருக்கலாம், ஒருத்தன் 1.6 மீட்டர் இருக்கலாம், ஒருத்தன் 1.62. இப்படி வேறுபட்ட வகையில் இருக்குது. ஆனால் அவருக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் என்ன? அந்த எழுந்த மரமாக செலக்ட் பண்ண இயல்பு எல்லாமே டெண்டை கொண்டிருக்கு. அதாவது ஒன்று என்ன ஆட்சியான்னு சொல்லி ஒரு இயல்பும், மற்றது பின்னடைவான்னு சொல்லி ஒரு இயல்பு. வித்திர நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செலக்ட் பண்ணியிருக்கேன் வித்திர நிறம். அந்த நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் என்ன? ஒன்று மஞ்சளாக இருக்கலாம் அல்லது பச்சையாக இருக்கலாம். அதில் ஆட்சியான ஒன்று இருக்கு. சரியா? அப்போ ரெண்டுல 2 இயல்பு தான் இருந்திருக்கு. அதில் வந்து என்ன மற்றது என்ன ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கு, மற்றது பின்னடைவாக இருந்திருக்கு. இதெல்லாம் கூட குழப்பமான இயல்புகளாக இல்லாமல் எல்லாம் சரியான வெளிப்படையாக வரக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு. எல்லா சக்சஸையும் காரணம் என்ன? அவர் தெரிவு செய்த தவறு. அந்த பட்டாணி தாவரத்தில் இருக்க பெரும்பாலான இயல்பு எல்லாமே இப்படியான, அதாவது இந்த ரெண்டு வேறுபட்ட இயல்புகளை கொண்ட ஒரு உடல் பொருள் இயல்பாக இருந்தது. அதான் உடல் பொருள் இயல்பு சொல்றேன். அப்படியே உடல் பொருள் இயல்பாக இருந்ததுதான் அவருடைய சக்சஸுக்கு காரணம். சரியா? சக்சஸுக்கு காரணம். இப்படி ஒரு குழப்பமான இயல்புகளாக இருந்ததுதான் ஆள் முதலாவது அடியிலேயே குழம்பி இருக்கு. சரியா? யோசிச்சு சரியான முறையில் செய்த வழியால் சரியான முறையில் வந்திருக்கு. இது நீ இந்த மனித உயரத்தை எல்லாம் யோசிச்சு இங்கே வச்சு குழம்பினு சொன்னால், அப்படியான இயல்பெல்லாம் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு குழப்பமா இருக்கு. அதுக்காக தான் படைக்கையே சொன்னேன். ஒரு விஷயம் என்ன மிண்டல் சொன்ன கதை, 2வது விஷயம் என்ன மிண்டலின் எல்லா தலைமுறை அதையும் படிப்போம். அங்கே படிக்க அந்த விஷயம் கதைக்கு உனக்கு விளங்கும். சரியா? ரைட். அடுத்த விஷயம் வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லோங்காக போயிருக்கும். உனக்கு எல்லா விஷயம் பொறுமையாக கதைக்கும். இந்த இடத்துல முக்கியம் தான் நான் பொறுமையாக சிலவாக சொன்னேன். சரி, கதைக்கிற கஷ்டம் தான், சரியான கஷ்டம். லைவ் கிளாஸ் போல இல்லை. லைவ் கிளாஸ்னா உனக்கு அது நோட்ஸ் எழுதணும் டைம் வந்து, ஏன்னா அதுக்கு எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை, தொடர்ந்து காய்ச்சி கொண்டே இருக்கு, இல்லைனா காய்ச்சி கொண்டே இருக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் என்ன எல்லாமே இருக்குங்க. அதுக்காக மாறி சொல்லியிருந்தா நீங்கள் ஓகே ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்யலாம், அந்த இதுக்கு மெசேஜை போட இல்லை டக்குனோட டெலிகிராம் இருக்கு. சரியா? ரைட். அடுத்த வீடியோ அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரியா? இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்வோம். சரியா? நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து உனக்கு பிரயோசனம் ஆகுதுன்னு சொன்னால் உனக்கு அடுத்த பிள்ளை இருக்கும், அடுத்த பட்சுக்கோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வெளியில் சொல்லு, தெரியப்படுத்த தான் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா பிரயோசனமாக இருந்தால் தெரியப்படுது. பிரயோசனம் சொன்னாலும் ஓகே, நீ விட்டுட்டு அது ஒன்றா பொறுத்து கரெக்டாக பிரயோசனமாக இருக்கும் நான் நம்புறேன். சரியாடா?